ஓபிஎஸ்க்கு இப்ப பதவி கொடுக்கணும், 4 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் சீட்டு கொடுக்கணும். இப்படி இந்த விவகாரத்துல இப்படி ஒரு பேச்சுவார்த்தையில பின்னணியில பிஜேபி இருக்கா? இல்ல சார், பிஜேபி கை விட்டாங்க சார். கடந்த முறை அமித்ஷா வந்தப்ப அதிமுக உட்கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம்னு எடப்பாடி பழனிசாமி தலையிட மாட்டேன்னு சொல்லி சார், தலையிட மாட்டேன்னு சொல்லி மான மரியாதை வாங்கிட்டாரு சார் அவரு. அங்க ஒருத்தர் தனியா கட்சி ஆரம்பிச்சு அம்மா தான் வளர்த்தாங்க, தலைவர் தான் வளர்த்தாங்க, நான் தான் சொல்றவர் சொல்றாரு. ஓபிஎஸும் எங்களோடு தான் இருக்கிறார், எங்கள் தேசிய முன்னணி கூட்டணியில். இவர் எங்க எந்த யோகியத்தில் இருக்காருன்னு தெரியல. இவர் ஏதாவது அமித்ஷா கூப்பிட்டாரா? பிரதம மந்திரி கூப்பிடுறாங்களா அவரை? அவரே நடுத்தருவுல நிக்கிறாரு. தேவையில்லாம ஒரு டிசிஷனை அவரை காப்பாத்திக்கிறதுக்கு அதை எடுத்துட்டு நிக்கிறாரு. அவரு சொல்றாரு ஓபிஎஸ் உள்ள இருக்கிறாருன்னு. எங்க யாரையுமே இந்த பிஜேபி லீடர்கள் இந்த 3 தலைவர்களையும் திருமதி வி கே சசிகலா சின்னமாவையும் சேர்த்து கண்டுக்கிறதே இல்லைங்க. கண்டுக்கிறது இல்ல, பேசுறதுன்னு இல்ல, சொல்றதை விட அவமானப்படுத்துகிறார்கள், அசிங்கப்படுத்துகிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள், அரசியலில் அனாதையாக்கி விட்டார்கள். இன்னமும் உங்களுக்கு புத்தி வரலன்னா என்னங்க பண்ண முடியும்? உங்களோட சேர்ந்து ஸ்டேஜில் ஏறுறாரு, கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, அவ்வளவு கைத்தட்டல் விடுது. நினைச்சு பாருங்க ராஜவேலு. பிரதமர் பேர சொன்னாலும் கைத்தட்டல, அமித்ஷா உள்துறை மந்திரி பேர சொன்னாலும் கைத்தட்டல. அங்க வேற அனௌன்ஸ்மெண்ட் போகுது, அமித்ஷா வந்தது நீங்களும் ஆரவாரமா கையாட்டணும், கையெல்லாம் எடுக்கணும், விசில் பறக்கணும், இதே மாதிரி செஞ்ச மாதிரி துண்டெல்லாம் சொல்லட்டணும். இதை சொல்லி கொடுக்குறாங்க வரும்போது செய்யணும்னு. பேச ஆரம்பிக்கும் பொழுது அவர் பேரை சொல்றாரு, முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேரை சொல்றாரு. சொன்ன உடனே என்னாச்சுங்க, அவர் சொன்ன உடனே இந்த கைத்தட்டு இருக்கிறார், சிரிக்கிறார், ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்புறம் தான் கண்டினியூ பண்றாரு. அன்னைக்கு பிஜேபி பொசிஷனே கேள்விக்குறியா இருக்கு. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் நடுத்தருவில் இவர் நிறுத்த மாட்டார் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப வேதனையோட அங்க இருக்க நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் தொண்டர்களும் மற்றவங்களும் வேதனையா இருக்காங்க சார். ஏன்னா என்ன தெரியுங்களா விஷயம், நான் ஓப்பனா சொல்றேன். அவங்க ஏன் இருக்காங்க இன்னும் அப்படின்னா, இந்த ஒரு மாவட்ட செயலாளர் போஸ்ட் கீழே போட்டுக்கலாம். அந்த கம்பெனி ரிஜிஸ்டர் இருக்கோ இல்லையோ வேற விஷயம், ஆனா கீழே போட்டுக்கலாம். என்ன, ராஜவேலு மாவட்ட செயலாளரு, கண்ணன் கொள்கை பரப்பு செயலாளரு, எழிலன் அமைப்பு செயலாளரு, இப்படி எல்லாம் போட்டுக்கலாம். இப்ப இதுவும் மூடிவிடா பண்ணிட்டா அவங்க எங்க போக முடியும் ராஜவேலு?